இந்த கரூர் இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ சிபிஐ விசாரணைக்காண்டி வந்து அண்ணன் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அது ஜனவரி 19 திருப்பி வர சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது, நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் ஃபுட்டேஜ் வந்து தேவைப்பட்டிருக்கு, இந்த மாதிரி க்ரௌடு கூடுற மாதிரி. அதுக்காண்டி வந்து நம்ம பஸ்ஸில் வந்து கேமராலாம் வச்சு ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காண்டி வந்து க்ரௌடு வந்து அதிகமாகட்டும்ட்டு நினச்சிருக்காங்க. அது ஒன்று. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ க்ரௌடு வந்து வரும்போது நீங்கள் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த க்ரௌடை வச்சு ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும், படத்தில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கேமராலாம் வச்சுருக்காங்க பஸ்ஸில். இதான் வந்து ஓரளவுக்கு வந்து உண்மை. சரிங்களா? வச்சிருக்காங்க, படத்தில் அந்த சீன்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பிரச்சனையானதுனால படத்தில் ஏஐ மூலியமா வந்து மாற்றிட்டாங்க. அந்த க்ரௌடு இருக்கிற கரூரில் க்ரௌடு கூடுற சீன்லாம் வந்து ஜனநாயகன் படத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அது அப்படியே வச்சா வந்து சென்சாரில் மாட்டிப்போம். படத்தில் மக்களும் பார்த்துட்டு இது வந்து கரூரில் போன இன்சிடென்ட் ஃபுட்டேஜ்னு எல்லாருமே நினச்சிருவாங்கன்ட்டு ஏஐ மூலியமாக மாற்றிட்டாங்க. கரூரில் 41 பேர் வந்து இறந்து போகாமல் இருந்திருந்தா, அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருந்திருந்தா, அந்த கரூரில் கூடின கூட்டம் நம்ம பார்த்த மீட்டிங் அப்படியே படத்தில் வந்திருக்கும். 41 பேர் இறந்ததுனால அந்த ஃபுட்டேஜை வந்து வைக்க முடியாமல் போச்சு. அதனால வந்து சிபிஐ விசாரணையில் கூட வந்து இந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னோட கெஸ் தான். இந்த மாதிரி வந்து நம்ம படத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி வந்து பஸ்ஸில் கேமரா வச்சுருக்காங்க, க்ரௌடு வந்து அதிகமாகட்டும்னு நினச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சிடென்ட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் அண்ணன் சனிக்கிழமை போகும்போது இதே க்ரௌடு பஸ்ஸை சுற்றி இருந்துச்சு. ஆனால் கரூரில் எப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு. இது வந்து விஜயன மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். சரிங்களா? அந்த டீம் வந்து விஜயன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்கோங்கட்டு. படத்தோட டீமும் சரி, டிவிக்கில் உள்ளவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காண்டி பஸ்ஸில் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. அது இந்த மாதிரி வந்து க்ரௌடு ஓவர் ஆகும்போது, இந்த மாதிரி இறந்து போகும்போது சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அண்ணன் எதுக்கு அங்கே இல்லை, ஏன் வந்து திருப்பி சென்னைக்கு கிளம்பி போனாங்க உடனே, இந்த மாதிரி நிறைய கேள்வி வைக்கும்போது நம்ம சைட்லேருந்து எந்த பதிலும் ப்ராப்பராக இல்லை. ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொல்லும்போது கூட டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை. அதனால தான் வந்து சிபிஐ விசாரணையில் வந்து அண்ணன் என்ன மாதிரி பதில் சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரில. ஆனால் புசி ப்ரோவும் ஆதவ் ப்ரோவும் மாற்றி சொன்னது அது எல்லாருமே தெரியும். அது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க, எல்லா யூடியூப் சேனலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜனவரி 19 அண்ணன் போகிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி ஜனநாயகன் படம் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக வரும் ஜனவரி எண்டிங்குள்ளே. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் வரும், கண்டிப்பாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் கூட இருக்கிறவங்க மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அண்ணனை மட்டும் தான் நம்புகிறேன். அதனால் வந்து அண்ணனுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும்.